Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths inside syllabus most important questions பார்க்க போறோம். Sum 33. Evaluate integral 0 to a root x by root x plus root of a minus x dx. இப்போ இதல பாருங்க நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும் இல்லையா? Integral 0 to a f of x dx which is equal to integral 0 to a f of a minus x dx. So அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் இந்த சம்ம நாம வொர்க் அவுட் பண்ண போறோம். சரியா? சொல்லுங்க first step என்னது? Let I which is equal to integral 0 to a root x by root x plus root of a minus x dx. இதை நம்ம first equation வச்சுக்கலாம். சரியா? இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க. என்னது? Integral 0 to a f of x dx which is equal to integral 0 to a f of a minus x dx. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த xக்கு பதிலா a minus xன்னு எழுதணும். சரியா? aக்கு பதிலா a தான் இருக்கு. ஸோ இங்கே நம்ம a minus xன்னு எழுதிக்கலாம். எழுதினாலும் சேம் தான் அது. ஓகேவா? இப்போ சொல்லுங்க. இப்போ I which is equal to என்ன ஆகும்? integral 0 to a xக்கு பதிலா x இருக்க இடத்துல எல்லாத்துலையும் என்ன பண்ணணும்? a minus x போடணும். இப்போ இங்கே நமக்கு a minus x வந்துடும் by இங்கேயும் a minus x வந்துடும் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஆல்ரெடி ஒரு a இருக்குது மைனஸ் இந்த xக்கு பதிலாக என்ன பண்ணணும்? a minus x போடணும். ஸோ a minus x dx. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள் எப்படி எழுதலாம்? which is equal to integral 0 to a root of a minus x by root of a minus x plus root of a minus இந்த மைனஸ் வந்து இதுக்கும் சொன்னோம் இதுக்கும் சொன்னோம் ப்ளஸில் இருக்க ஏவை மைனஸ் ஆக்கி விட்டுரும் மைனஸில் இருக்க எக்ஸை ப்ளஸ் ஆக்கி விட்டுரும். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணலாம்? நம்ம ப்ளஸ் ஏவையும் மைனஸ் ஏவையும் கேன்சல் பண்ணிடலாம். சரியா? இப்போ சொல்லுங்கள் which is equal to integral 0 to a root of a minus x by root of a minus x plus root x dx. இது நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன். இதுவும் என்னதான்? ஐ தான். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ரெண்டுமே ஐ தானே. இப்போ ஐ ஆட் பண்ணால் என்ன ஆகிடும்? 2i அப்படின்னு வந்துடும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பாருங்கள். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும். இன்டகிரல் 0 to a root x by root x plus root of a minus x dx. இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ அது கூட இதை ஆட் பண்ண போகிறோம். இன்டகிரல் 0 to a root of a minus x by root of a minus x plus root x dx. ஓகேவா? இப்போ இதில் கொஞ்சம் நல்லா பாருங்கள். லிமிட் ரெண்டுமே சேமாக இருக்குது. ரைட்டா? இதுவுமே 0 to a அதுவுமே 0 to a தான். அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். root x plus root of a minus x root x plus root of a minus x. ஓகேவா? ஜஸ்ட்டு மாறி இருக்கு அவ்வளோதான். பட் ரெண்டுமே என்னது? சேம் லைக் டினாமினேட்டர்ஸ். இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? லிமிட் எடுத்து அதாவது இன்டெக்ரல் வந்து எழுதிக்கிட்டு இந்த டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ணலாம்? சேமாக எழுதிக்கலாம். ஓகேவா? பொதுவாக எழுதிக்கிறோம். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்? நியூமரேட்டர்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே நமக்கு ரூட் எக்ஸு ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்னு வந்துடும். இந்த ரூட் எக்ஸு இங்கே எழுதிட்டேன். சென்டரில் ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸு டிஎக்ஸு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டுமே சேமு. ஸோ நான் என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன இருக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to a இது 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஸோ 1 into dx dx. ஓகேவா? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral dx which is equal to x plus c. ஓகேவாப்பா? இது வந்து டெஃபினட் இன்டெக்ரல். ஸோ வந்து இன்டெக்ரேஷன் கான்ஸ்டண்ட்டை நம்ம போடக்கூடாது. ஓகேவா? இப்போ சொல்லுங்கப்பா. which is equal to இன்டெக்ரேட் பண்ணால் x வந்துருச்சு. லிமிட் வந்து லோவர் லிமிட் 0 அப்பர் லிமிட் வந்து a. ஓகேவா? இது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போட்டுக்கணும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் லோவர் லிமிட் போடணும். ஓகேவா? which is equal to அப்பர் லிமிட் போட்டால் a வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 0ன்னு வரும். அதனால் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. இது என்னன்னா என்னது? 2i. ஓகேவா? நமக்கு தேவை என்னது? i. ஓகேவா?
அப்போது I which is equal to இங்கே A இருக்குது, இந்த 2 வந்து இங்கே ஐயோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இந்த சில வரப்போ எப்படி வரும், பையில் வந்துடும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேப்பா, கிளியராக புரியுதா இது? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?